காலையில் எந்திரிச்ச உடனே சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு. சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணோம். அப்படியே ஹஸ்பண்டையும் வேலைக்கு கிளப்பி விட்டாச்சு. என் பையன் நம்மளையும் கூட்டிகிட்டு போவான்னு தான் பார்த்தான், ஆனால் விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியே பார்த்துட்டே இருந்தான், ஆனால் அழுகலை. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து காலையில் சாப்பிட்டுட்டு இருந்தோமா, என் பையன் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஃபோன் பேசுகிறாரு, கட் பண்ணுறாரு. அவனோட காமெடியாக இருந்துச்சு. அவனை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டே இருந்தோம். அப்புறமா என்னுடைய நாத்தனா மிஷினை வந்து நம்ம வீட்டில் எடுத்து போட்டோமா, ரொம்ப நாள் ஆச்சே தச்சு, நம்ம இன்றைக்கி தச்சு பார்க்கலான்னு சொல்லி பாப்பாவோடைய வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்ததா அந்த ட்ரெஸ்ஸை தான் எடுத்து தச்சு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஈவினிங் போல் என் நாத்தனா சாம்பார் சமையல் பண்ணலாம் சாதம்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு இருந்தா. கிண்டையிலே எனக்கு கிருகிருன்னு வந்துச்சு. இது எப்படி தான் வரப்போகுதுன்னு நினச்சேன். ஃபைனலாக சூப்பராக கிண்டிட்டா. அதுக்கு சைடிஷாக தேங்காய் துவையல் தான் வச்சுருந்தா. அப்புறமா மருதாணி அரைச்சி என் பொண்ணுக்கு காலெல்லாம் தடவி விட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அத்தைக்காரி. அப்படியே ஈவினிங் போல் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு ஒரு தடவை தைக்கவும் எனக்கு அதை தைக்கணும் போலே இருந்துச்சு. அப்புறம் அந்த அரைகுறை கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாத்தையுமே உட்காந்து ஈவினிங் போல் தைச்சிட்டு இருந்தேன். நைட்டுக்கு நானும் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி இப்படி தான் போச்சு. பாய்.